ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் அஃபீஷியல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் நான் கடுகு, வெந்தயம், மிளகு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நான் வதக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நாளாக முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். நான் 3/4 வேக்காடு வதக்கிட்டு நான் காமிக்கிறேன். கத்திரிக்காய் இந்த அளவு வதங்கினா போதும். இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம ஒரே 1/2 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினோடனே நம்ம கொஞ்சோல இஞ்சி, பூண்டு, இதிலே தக்காளி, வெங்காயம், சீரகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதை கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலா, புளிக்கரைசல் எல்லாம் நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் கொஞ்சமாக சீரகம், வேர்க்கடலை, எள்ளு சேர்த்து லைட்டாக குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நான் இறக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அருமையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி தலையும் தூவியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதான்.